சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். செல்வி, அவரு மார்க்கெட் போறாரோ ஏதோ, விட்டு போட்டோம். நீ வா, நம்ம உள்ள போய் வேலையை பார்க்கலாம். வா. மயிலு, நீ வா, நம்ம போய் கிச்சனை ரெடி பண்ணுவோம். மயிலு, நீ ஃபர்ஸ்ட் போய் தொடப்பத்தையும் முறமும் எடுத்துட்டு வா. சரி, ஓகே. மயிலு, இங்க ஏதோ கெட்ட ஸ்மெல் வருதுல? ஆமா செல்வி, ஏதோ ஒரு ஸ்மெல் வருது. சின்னது. ஐயோ, மயிலு, இந்த மூடி எப்படி? செல்வி, என்ன இது? இந்த இடத்தை இப்படி கிளீன் பண்ணாம போட்டிருக்காங்க. இது கிளீன் பண்ணாம போடுற இடம் இல்ல மயிலு. இப்போ வாசு வந்துட்டு போனால, அவன் வேற எதுக்காகவும் வரல, இதுக்காக தான் வந்திருக்கான். எப்படி சொல்ற இதெல்லாம்? என் கூட வா சொல்ற. ஏன் செல்வி, இந்த ஆள் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? இவரை யார் தோண்டி விட்டு இதெல்லாம் பண்ண சொல்றாங்க? நம்ம ஹோட்டலுக்கு ஆகாதவங்க யாராவது இருக்காங்களா? ஹோட்டலுக்கு ஆகாதவங்க இல்ல, எனக்கு ஆகாதவங்க இருக்காங்கல்ல. நிச்சயம் இது அந்த கீர்த்தியோட வேலையா தான் இருக்கும். கீர்த்திக்கு ஏன் இவ்ளோ கெட்ட புத்தி? இப்ப அதெல்லாம் பேச நேரம் இல்ல. அவ இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கானா, இதுக்கு பின்னாடி பெரிய சதி இருக்குன்னு தான் அர்த்தம். நம்ம உடனே ஹோட்டல்ல இருக்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும். எப்படி இதெல்லாம் பண்றது? இவ்ளோ நாறுது. சரி, நான் கார்ப்பரேஷனுக்கு உடனே போன் பண்றேன். மயிலு, வண்டி வரதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வைப்போம். பாப்பலாம். இப்ப நான் சொன்னது உனக்கு புரிஞ்சதுல? எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ண? மரியாதையா உண்மையை சொல்லு. நீ அன்னைக்கு சாப்பாட்டுல உப்பு கரிசல ஊத்த போனப்பவே எனக்கு சந்தேகமா இருந்தது. கீர்த்தி உனக்கு போன் பண்ணப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனியும் நீ என்கிட்ட உண்மையை சொல்லாம இருந்தனவே, இப்பவே எல்லாத்தையும் போயிட்டு வேலுக்கிட்ட சொல்லிருவேன். அப்புறம் பிரச்சனை பெருசாகும். போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணும். நீயும் ஜெயில கம்பி என்ன வேண்டியதா? வேணாமா,
நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கீர்த்தி தான்மா. அவங்க சொல்லித்தான் நான் இதெல்லாம் பண்ணேன். நாம நினைச்ச மாதிரி அந்த கீர்த்தி தான் எல்லாத்துக்கும் பின்னாடியும் இருந்திருக்கா. இனியும் அவளை இப்படியே விட்டா அவ இன்னும் பெருசாதான் பண்ணுவா. அவளை சும்மாவே விடக்கூடாது. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணிருக்க. அதுவும் கீர்த்தி கூட சேர்ந்து சோறு போடுற ஹோட்டல்ல இழுத்து மூடுற அளவுக்கு பண்ணிருக்க. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். ஆமா, அந்த கீர்த்தி எதுக்காக உன்னை இப்படி எல்லாம் பண்ண சொன்னா? அது எனக்கு தெரியாதுமா. ஆனா நீங்க இந்த சவால்ல ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லிதான் என்ன இதை பண்ண சொன்னாங்க. தெரியாம பண்ணிட்டேன். அந்த கீர்த்தி தான் பணத்தை கொடுத்து ஆசை காட்டி என்ன இப்படி செய்ய வச்சுட்டாங்கம்மா. இப்ப நீ என்கிட்ட சொன்னதையும் அந்த கீர்த்தி சொல்லி இதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லா தப்பையும் வீடியோல வாக்கு மூலமா சொல்ற. இல்ல தொலைச்சிருவேன். தொலைச்சு சொல்லு. நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேம்மா. நீங்க இந்த சவால்ல தோக்கணுங்கிறதுக்காக எனக்கு பணம் தரேன்னு சொல்லி ஹோட்டல்ல சமைச்சதுல உப்பு, காரம், புளி இது எல்லாத்தையும் அதிகமா கலக்க சொன்னாங்க. போலி ஆட்களை அனுப்பி ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி ஆர்டர் பண்ணி தகராறு பண்ண சொன்னாங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே கெட்டு போன காய்கறி எல்லாத்தையும் உள்ள வைக்க சொல்லி பாதுகாப்பு அதிகாரிகளை வச்சு ரெய்டு பண்ண வச்சாங்க. அப்படி அவங்க வந்தா ஹோட்டலை மூடிடுவாங்க, நீங்க சவால்ல தோத்துருவீங்கன்னு சொன்னாங்க. நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சேன். மத்தபடி எனக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. இது மட்டும் தானா? இல்ல இதுக்கு முன்னாடி அந்த கீர்த்தி சொல்லி நீ என்ன தப்பு பண்ணியோ அதையும் சொல்லு. நடிக்காத. என்ன முழிக்கிற? உண்மையை சொல்றியா இல்ல போலீஸ் கிட்ட சொல்லட்டா? இல்லம்மா, சொல்லிடுறேம்மா, சொல்லிடுறேன். சொல்லு. இவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் பாத்திருக்க. உன்னை நம்பின வேலுவையும் திருமாமாவையும் நீ துரோகம் பண்ணிருக்க. மன்னிச்சிருங்கம்மா. இனி ஒரு நிமிஷம் நீ இந்த ஹோட்டல்ல இருக்க கூடாது. உனக்கு இனிமே இங்க வேலை இல்ல. என் கண்ணு முன்னாடியே நிக்காத. ஒழுங்கா ஓடி போ. என்ன மன்னிச்சிருமா. அம்மா ஏச்சி, எழுந்திரி. கால்ல விழுந்து கும்பிட்டா உன்னை மன்னிச்சிருவாங்களா? புத்தி இல்லாம பண்ணிட்டேன். இந்த வேலை மட்டும் இல்லைன்னா குடும்பமே சோத்துக்கு வழி இல்லாம ரோட்ல நிக்குமா. ப்ளீஸ்மா, என்ன மன்னிச்சிருமா. மன்னிச்சிருங்கம்மா. அதெல்லாம் இந்த மாதிரி தப்பு செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு எங்க குடும்பத்தை கீர்த்தி கூட சேர்ந்து கெடுக்கணும்னு நினைச்சல. அதுக்கு தண்டனை இதுதான். இனி உனக்கு இங்க வேலை கிடையாது. நீ போ.